வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு பெரிய பேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்னதெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ரோஸும் வெள்ளையும் கலந்த ஒரு பாசி, 8mm பிளாஸ்டிக் பாசி தான் இது. அதே மாதிரி வெள்ளை கோட்டிங் கொடுத்தது, இதுவும் 8mm தான் எடுத்திருக்கேன். இது வந்து கியூப் பீடு, இதுவும் 8mm தான். இந்த 3 பாசியும் வச்சு தான் நான் அழகான பேக் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் பெரிய டொயின் எடுத்திருக்கேன். இது 100ஆம் நம்பர் அல்லது 110 அப்படி அந்த நம்பர்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. 100ஆம் நம்பர் ஒரு டொயினோடையும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் ஒரு 4 பாசி போட்டுக்கலாம். நம்ம 4 மணி பூவிலே தான் இந்த பர்ஸு செய்ய போகிறோம். பர்ஸுன்னு சொல்ல முடியாது, பேகுன்னு தான் சொல்லணும். பெருசாக கேட்டாங்க. அது தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு சின்ன நாய்க்குட்டி போட்டேன் பாருங்கள். அந்த நாய்க்குட்டி தான் அதில் டிசைனாட்டு கொண்டு வந்திருந்தேன். அதை தான் இன்றைக்கி நம்ம அந்த பேக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக உங்களுக்கு நான் லேசாக போட்டு காமிச்சிருக்கேன். எல்லாமே நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள். இதில் 4 பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். குறுக்க விட்டு எடுத்துகிட்டு இப்படி சென்டர் படுத்திட்டு நம்ம எப்பவும் போல் தான் 2 சைடையும் ஒன்றா பிடிச்சிட்டு இப்படி சென்டரில் இந்த பூவை எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இந்த சைடு 3 பாசி போட்டுக்கலாம். 2 லைனாக போட்டு நான் கொண்டு வர போகிறேன். ஒவ்வொரு லைன் போட்டோம்னா நமக்கு அந்த பூ வளைஞ்சிட்டு போகுது, பெரிய துவாரமாக இருக்கிறதுனால. அதனால் அதையுமே நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் இடது பக்கத்தில் 3 பாசி போட்டிருக்கோம். இந்த வலது பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இதில் எப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் பாருங்கள். 2 பூ போட்டிருக்கோம். 2 லைனாக போட்டுட்டு வரதா இருந்தால் இப்படி தான் போடணும். இப்போ இந்த சைடில் 3 பாசி போடணும் பாருங்கள். 3 பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த ட்ரெயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துக்கிடணும் பாருங்கள். எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு ட்ரெயினில் 2 பாசி போட்டுடலாம். இப்போ 2 லைனாக நமக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், 4 பூ வந்திருக்கு. நமக்கு 2 லைனாக இப்படி கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சைடு 3 பாசி போடணும் பாருங்கள். இப்போ இந்த ட்ரெயின் எடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இப்போ இடது பக்கத்து ட்ரெயினில் 2 பாசி போடணும். இந்த பக்கம் 2 பாசி போடணும் பாருங்கள். இப்போ 3 பூ போட்டிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த சைடில் 3 பாசி போட்டிருக்கோம். இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினில் 2 பாசி போடணும். இதே போல் 7 லைன் போட்டுடலாம். 7 பூ போட்டுறணும். 8ஆவது பூவில் நம்ம லைனை திருப்பணும். அதில் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரெயினில் கொடுத்து எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினில் இப்போ 2 பாசி போடணும் பாருங்கள். 7 பூ போட்டுட்டோம். இப்போ இடது பக்கத்து ட்ரெயினில் 3 பாசி போட்டுக்கிடணும் பாருங்கள். நம்ம இதுவரையிலும் இந்த ட்ரெயினில் 2 பாசி போட்டு இப்படி மேல் பக்கமாக கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போது அடுத்தது திருப்ப போகிறோம். அதனால் இந்த சைடில் 2 பாசி போடணும். 4 4 8 பூ வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் 3 பாசி போட்டுடலாம் பாருங்கள். அடுத்தது 3ஆவது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இனி நம்ம இப்படி போட்டுகிட்டே வந்துடலாம். இப்போ இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இந்த பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இப்போ இந்த ட்ரெயினில் 2 பாசி போடணும். இப்போ இப்படி திருப்பி வச்சுக்கிடலாம். இப்போ இந்த ட்ரெயினில் 2 பாசி போடணும். இப்போ 3 லைன் முடிச்சிருக்கோம். 4ஆவது லைன் ஆரம்பிக்க போகிறோம். இந்த சைடில் 3 பாசி போடணும். இதே போல் தாங்க போட்டுகிட்டே வரணும். எத்தனை லைன் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி உள்ள பீஸ் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த நீளத்தில் 18 பூ இருக்குது. 2 4 6 8 10 12 14 16 18 பூ இருக்குது. இந்த சைடில் 8 பூ. இப்படி நீளத்தில் 18 போடணும். இதில் அகலத்தில் 8. நமக்கு இதுதான் இப்படி உயரமாக வரும். இது உயரம், இது வந்து வீதின்னு வச்சுக்கிடலாம், அகலம். இது ஒரு பீஸ், இது 2 பீஸ் போடணும். அதில் தான் நம்ம ஒரு பீஸ் இப்போ போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இது 2 பீஸ் வேணும் இதே போல். அதுக்கு பிறகு இது வந்து 10க்கு 28.
பாருங்கள், இது வந்து அடிப்பாகம். நம்ம எப்படி போட்டிருக்கோன்னா இதில் 28 பூ போட்டிருக்கோம். இந்த பக்கத்தில் அடிப்பாகம் வந்து 10 பூ போட்டிருக்கோம். அவங்க 4 இன்ச்சு கேட்டாங்க. நம்ம அவங்க கேட்ட இன்ச்சு கணக்குக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம அப்படி அளந்து பார்க்கும்போது கரெக்டாக பூ எண்ணிக்கை இப்படி வருது. அதாவது இது 4 இன்ச்சு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்த பாகம் இது இருக்குது. அதனால் நமக்கு அடிப்பாகம் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் வரும். இனி நம்ம இந்த சைடில் பெரிய பீஸு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அது எப்படி போட்டு வச்சுருக்கோன்னா எப்படி போட்டு வச்சுருக்கோம். இந்த டிசைன் தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து இந்த பக்கமாக 28 போட்டிருக்கோம். அதாவது பேக்கோட வீதி உயரம் வந்து 18 போட்டிருக்கோம். இப்படி வரும். இதில் 2 பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், ஒரு பக்கத்தில் நம்ம இப்படி டிசைன் போட்டு வச்சுருக்கோம். 2 நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி. பிறகு சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இன்னொரு பீஸ் வந்து இந்த ரோஸ் கலரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவங்க அப்படி தான் கேட்டாங்க. ஒரு சைடு வெள்ளை பாசியும் ஒரு சைடு இந்த பாசியும் போட்டு செய்து தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான். உயரத்தில் 18 பூ போட்டிருக்கோம், அகலத்தில் 28 பூ போட்டிருக்கோம். அவங்களுக்கு அளவு எப்படின்னா உயரம் வந்து பாருங்கள், உயரத்தில் வந்து அவங்க 8.5 இன்ச்சு கேட்டாங்க. 8.5 இன்ச்சுனா நமக்கு 8 தான் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு பூ போடுவோம். அப்போ அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வரும் அப்படிங்கிறதுக்காக இதை எப்படி வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம அந்த அடிப்பாகத்தையும் இதையும் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இதை இப்படி வச்சு இதை இப்படி வச்சு அதே போல் இந்த பக்கத்தில் இந்த வெள்ளையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதை இப்படி இந்த பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், இதை இந்த பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். இது இதில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான் அதில் ஒரு பூ வரும். அதனால அதை அப்படி வச்சுருக்கோம். 8.5 இன்ச்சு கேட்டாங்க. அதே போல் இந்த வீதி வந்து 12.5 இன்ச்சு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 12.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இதை தான் நம்ம அவங்க கேட்ட அளவை தான் நம்ம செய்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் இனி குறைக்கணுனாலும் குறைச்சிக்கலாம். சின்ன பேக்காக செய்யணுன்னா செய்துக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய பேக்காக வரும். இதை தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த பீஸு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு பீஸ் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இதை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இதையும் போட்டு இதே போல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த அடிப்பாகம் இருக்குது பாருங்கள், இந்த அடிப்பாகத்தில் தான் நம்ம இதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணிடலாம். நான் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்படி இந்த நாய்க்குட்டி நமக்கு மேல் பக்கமாட்டு இப்படி வர்றது மாதிரி பார்த்து கரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணணும். இது இந்த பக்கத்தில் ஜாயின் வரும். அதே போல் இது இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நம்ம இதில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டொயின் எடுத்து அந்த ரோஸ் கலர் பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு இந்த டொயினில் இன்னும் ரோஸ் கலர் பாசி தான் போடணும். அதுக்கு பிறகு அதே டொயினையே இந்த வெள்ளை கலர் பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டு நடுவுலையும் ஒரு ரோஸ் கலர் பாசி போட்டுடலாம். அப்புறம் இந்த டொயின் எடுத்து குறுக்க விட்டு எடுத்துகிட்டு சென்டர் படுத்திக்கிடணும். சென்டர் படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம லைனாக போட்டுகிட்டே வரணும். வலது பக்கத்தில் உள்ள டொயினை இந்த வலது பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுக்கணும். அதே போல் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை இடது பக்கத்தில் அந்த வெள்ளை கலர் பாசியில் கொடுத்து எடுக்கணும். நடுவில் வந்து ஒரு ரோஸ் கலர் பாசி போடணும். இதே போல் தாங்க நம்ம லைனாக போட்டுகிட்டே வரணும். அப்போ நமக்கு ஜாயிண்ட் ஆகி அழகாக ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், போட்டு முடிக்க போகிறோம். கடைசி பாசி போட்டு அதில் நாட் போட்டுடலாம். அதே போல் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போதும் டிசைன் ஏதாவது போட்டிருந்தா அதை நேரே வர்றது மாதிரி பார்த்து போட்டுக்கிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம இப்போ சைடு பீஸ் ஜாயின் பண்ணணும். நம்ம போட்டோம் பாருங்கள், இப்போ அதுதான் இது சைடு பீஸ். எப்படின்னா ஒவ்வொரு பாசி 2 சைட்லேயுமே குறைச்சி போட்டு வச்சுக்கிடணும். நம்ம அடிப்பாகம் வந்து 10 பாசி வர்றது மாதிரி போட்டிருந்தோம், 4 இன்ச்சு அப்படின்னு சொல்லி. அந்த 10 பாசி நம்ம எத்தனை பாசி போடுறோமோ அதிலேருந்து 2 சைட்லேயும் ஒவ்வொரு பாசியை குறைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம இதில் வந்து 8 பாசி 8 லைன் தான் போட்டிருக்கோம். அதாவது 8 பூ. அதில் வந்து 10 பூ போட்டிருந்தோம் அடிப்பாகத்துக்கு. இதில் வந்து 8 பூ போட்டிருக்கோம். நம்ம இனி இது 2ஐயும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு பூ வரும். இதில் வந்து முக்கு மடக்கி எடுக்கணும். கீழே 2 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அதாவது இந்த பீஸில் ஒரு பாசியில் கொடுத்து எடுக்கணும். அடியில் இருக்கக்கூடியதில் ஒரு பாசி கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், சைடில் இருக்கக்கூடிய பீஸில் ஒரு பாசி கொடுத்து எடுக்கணும். அப்படி 3 பாசியும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பாசி போடணும்.
அப்போ நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். அதனால தான் நம்ம இதில் 2 சைட்லேயுமே ஒவ்வொரு பூ குறைச்சி இதை போட்டிருக்கோம். இந்த பீஸை அப்படி ஒவ்வொரு பூ குறைச்சி போடணும். அதாவது அதில் 10 போட்டிருக்கோம், இதில் 8 தான் போடணும். நீங்கள் சின்ன பேக்காக பண்ணுறதா இருந்தால் நம்ம 5 அளவு போட்டிருந்தோன்னா இதில் வந்து 3 போட்டால் போதும். 5 போட்டுட்டு இந்த பக்கத்தில் 3 போடணும். பாருங்கள், இதே போல் இதையுமே நம்ம மேல் பக்கம் வரையும் ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், கரெக்டாக அழகாக வந்துடும். இதே போல் எல்லா பக்கமுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம இதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அதில் ஒவ்வொரு பூ வந்துடும். 2 சைட்லேயும் 2 பாசி எடுப்போம், நடுவில் ஒரு பாசி போடுவோம். அதனால தான் நம்ம அதில் 2 சைட்லேயுமே ஒவ்வொரு பூ கம்மி பண்ணிவிட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே போல் போட்டால் பேக் அழகாக வரும். கரெக்டாக செய்து முடிச்சிடலாம். பாருங்கள், இனி இந்த சைடையுமே ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைடில் வந்து ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். அதில் வந்து அந்த முக்கு மடங்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம கீழே 2 பாசி எடுக்கணும். அதே 3 பாசி அதில் அந்த இடத்துல சேர்ந்து இருக்கும். பாருங்க, இப்படி மடித்து வச்சு பார்த்துட்டு கரெக்டாக போடுங்க. இந்த 3 பாசியும் எடுக்கணும். இந்த சைடில் ஒரு பாசி, கீழே ஒரு பாசி, சைடில் ஒரு பாசி. இந்த 3 பாசிலையும் இந்த டொயினை கொடுத்து எடுத்துகிட்டு தான் நம்ம அதுக்கு பிறகு ஒரு பாசி போடணும். அதில் அதே மாதிரி அந்த முக்கு மடங்கக்கூடிய இடத்துல வந்து 3 பாசி இப்படி அக்கு மாதிரி இருக்கும். அது கவனமாக பார்த்துக்கிட்டா நமக்கு அழகாக முக்கு மடிஞ்சு வந்துடும். அந்த முக்கு மடிஞ்சு வந்தாலே நமக்கு கூட வந்து அந்த ஷேப் கிடச்சிரும். அழகாக பெட்டி மாதிரி அந்த அடிப்பாகம் வந்து நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். பாருங்கள், இந்த 3 பாசி இப்படி வர்றது மாதிரி கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுக்கிடணும். போட்டு இந்த பக்கத்தையுமே இதே மாதிரி ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். 4 ஜாயிண்ட் வரும். பாருங்கள், இப்படி முக்கு மடங்கி அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இனி அடுத்த பக்கமும் அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேல் பக்கமாக வச்சு அதையுமே ஜாயின் பண்ணணும். முதல்ல கீழ் பக்கத்தில் கிளம்ப போட்டு சைடில் ஒவ்வொரு பாசியை விட்டுட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். பாருங்கள், ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இனி இது வந்து சைடுலேயும் அதே மாதிரி உள் பக்கமாக மடித்து வச்சு 2 பூ போடணும். இனி உள் பக்கத்தில் நம்ம துணி எல்லாமே கொடுத்து தைச்சி ஜிப் வைக்கணும். அதே மாதிரி கைப்பிடிக்கு பெல்ட்டும் நம்ம பாசிலே தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் பண்ணணும். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.